அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி நானூறு பதிவேற்றம் 356வது நாள், பாடல் 354. தன்னை மதித்து தமர் என்று கொண்ட கால் என்ன படினும் அவர் செய்வதே இன் ஒலி வெற்ப இடர் என்னை துன் ஊசி போம் வழி போகும் இழை. ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இனிய ஓசையை உடைய மலைநாடனே. இனிய ஓசை எப்படி வருகிறது? அருவிகள் இருக்கலாம், ஓடி வருகிற ஆறுகள் இருக்கலாம், அது செய்கிற சத்தம் இனிமையாக இருக்கிறது. மலையிலே ஆறுகள் ஓடுகிற பொழுது, நீர் வீழ்ச்சியிலேருந்து வருகிற போது நல்ல ஒரு ஓசை வரும். எனவே ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து இனிய ஓசையை உடைய மலைநாடு என்று சொல்லிவிட்டு, ஒருவன் நம்மை மதித்து சுற்றத்தாராக ஏற்றுக்கொண்டு விட்டால் எந்த துன்பம் வந்தாலும் அவனை விடாமல் கையொற்றி அவனோடு உதவியாய் உறவாய் நின்று உறவை உறுதி செய்து கொள்வதே நல்ல உறவுக்கு லட்சணம் என்று சொல்லுகிறார். நானும் நீயும் பங்காளிகள், நானும் நீயும் உறவினர்கள் என்று ஒருவன் சொல்லிவிட்டு வந்துவிட்டால் அந்த உறவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் எத்துணை துன்பங்கள் வந்த போதிலும் அந்த உறவை கைவிடாமல் அந்த உறவை மதித்து பாதுகாத்து பேணி வளர்ப்பது என்பதுதான் நல்லது. ஊசி எப்படி செல்லுகிறதோ அதுபோல்தான் நூலும் செல்லும் என்று, துன்னூசி போகும் வழி போகும் இழை என்று ஊசி போகும் வழியே நூலும் செல்லும். எனவே சுற்றத்தாரோடு இணங்கி இருந்து வாழ்வது என்பது நல்லது. எனவே உறவாக மதித்து வருபவர்களுக்கு அவருடைய உறவை மதித்து உறுதி செய்து கொள்ளுக என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் பாடல். தன்னை மதித்து தமர் என்று கொண்ட கால் என்னப்படினும் அவர் செய்வதே இன்ஒலி வெற்ப இடர் என்னை துன்னூசி போம் வழி போம் இழை. நன்றி, வணக்கம்.